2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். ஈவினிங் டைமில் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கொலையை வேக வச்சு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதை ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நைஸாக கட் பண்ண வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லிலாம் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதனால் பொறுமையாக வடை மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டிட்டு இதை வடை மாதிரியே தட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி சேமியாவில் போட்டு நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம்னு பரட்டிட்டு நல்லா சூடாக இருக்க ஆயிலில் ஒன்றா சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை பொரித்து தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.